அண்மை செய்தி மதுரை வடக்கு தொகுதியில் வேட்பாளர் நிற்க வேண்டும் என அன்பு தலைவர் கார்கேவிடம் கோரிக்கை வைப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது. தன்மானம் காக்கும் சிலருக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றும் மாணிக்கம் தாகூர் எம்பி தற்பொழுது எக்ஸ் தளத்தில் பதிவிடப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை வழக்கில் காங்கிரஸ் போட்டியிட கோரிக்கை வைப்பேன் என்றும் தற்பொழுது மாணிக்கம் தாகூர் எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அதிகார திமிருடன் இருந்தால் தோழமை கட்சி களம் அமைதியாக இருக்கும் காலம் முடிந்துவிட்டது என்றும் மாணிக்கம் தாகூர் அதில் கூறியுள்ளார். மதுரை வழக்கில் காங்கிரஸ் போட்டியிடும் வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப் போவதாக தற்பொழுது மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் எக்ஸ் தளத்திலும் தற்பொழுது பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தன்மானம் காக்கும் சிலருக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று மாணிக்கம் தாகூர் எம்பி தற்பொழுது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதிகார திமிருடன் இருந்தால் தோழமை கட்சிகளும் அமைதியாக இருக்கும் காலம் முடிந்துவிட்டது என்றும் மாணிக்கம் தாகூர் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் தற்பொழுது பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷத் வழங்க கேட்கலாம். நௌஷத், வணக்கம். தற்பொழுது மதுரை வழக்கில் காங்கிரஸ் போட்டியிட கோரிக்கை வைக்கப் போவதாக தற்பொழுது மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. தொடர்ந்து மாணிக் தாகூர் தன்னுடைய தள பக்கத்தில் பல்வேறு சர்ச்சைக்குரிய ஆளுங்கட்சியை விமர்சிக்கும் வகையில் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்து கடந்த காலம் பார்க்க முடிகிறது. அதுக்கேற்றது போல இந்த முறை மதுரை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் நிற்க வேண்டும் என்றும் அன்பு திரு கார்கே அவரிடம் கோரிக்கை வைப்பேன். தன்மானம் காக்க சிலருக்கு பாடம் புகட்ட வேண்டும். அதிகார திமுடன் இருந்தால் தோழமை கட்சிகள் அமைதியாக இருக்கும் காலம் முடிந்துவிட்டது என தெரிவித்திருக்கிறார். இது மிக முக்கியம் ஒன்றாக இதற்கு காரணம் என்னவென்றால், அதாவது நேற்று நடந்த ஒரு கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே அதுல மதுரை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் தளபதி அவர்கள் நாங்கள் இல்லை என்றால் இந்திய கூட்டணியே இல்லை என்ற கருத்தை பொது மேடையில் பேசியிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்டது. அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே அதிகார திமுடன் இருந்தால் நாங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம் என்ற அடிப்படையில் கருத்தை பதிவு செய்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக. தொடர்ந்து ஏற்கனவே திமுக கூட காங்கிரஸ் கூடிய உறுப்பினர்களும் இரண்டாம் கட்ட தலைவர் கருத்துக்களை கண்டு கட்சிகள் நம்மளுடைய உறுப்பினர் யாரும் எந்த கருத்து பதிவு செய்யலாம் என்றால் மேற்கூடிய தலைமைகள் அதை பார்த்துக்கொள்ளும் என்று ஏற்கனவே கடந்த முறை நடைபெற்ற திமுக மாவட்ட செயலர் கூட்டத்தில் திமுக தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதை வலியுறுத்தியிருந்தார். ஆனால் காங்கிரசும் அதே போல அகில இந்திய கமிட்டி, அதாவது கார்கே அவர்கள் தலைமையிலும் மற்றும் ராகுல் காந்தி தலைமையிலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு ஆலோசனை நடைபெற்றது. பொது வழியில் தேவையற்ற விமர்சனத்தை தவிர்க்க வேண்டும் எனும் கூட்டணி குறித்து தலைமை முடிவெடுக்கும் எனும் ஒரு கருத்தை பதிவு செய்யப்பட்டதாக பார்க்க முடியுது. திமுகவுடனே கூட்டணி இருக்க வேண்டும் என பல்வேறு தலைவர் வலியுறுத்தியதாக பார்க்க முடிகிறது. இருந்தாலும் கூட செம்மிய மாணிக்க தாகூர் பதிவு செய்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்க முடியும். என்றால் நேற்று மதுரை மாவட்ட வடக்கு சட்டமன்ற தொகுதி, அதாவது சட்டமன்ற உறுப்பினர் தளபதி அவர்கள், திமுக சட்டமன்ற தளபதி பதிவு செய்த அந்த கருத்தை எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில மாணிக் தாகூர் கருத்து பதிவு செய்திருப்பது அரசியல் வட்டாரத்திலும் சரி கூட்டணி கட்சிகளிலேயே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.